ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி காலையில் என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேங்கிறத ஒரு சின்ன vlog-ஆ எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காலையில் எங்கள் வீட்டை சுற்றி உள்ள வியூ தான். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இனி சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஏலக்காய் டீ போட்டிருக்கேன். இன்றைக்கி சோறுக்கு தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசி போட்டுட்டேன். இன்றைக்கி நான் கோவக்காய் பொரியல், தக்காளி வெங்காயம் போட்டு குருமா, ஒரு கத்திரிக்காய் இருந்து அதை சிம்பிளாக ஒரு தீயல் வைக்க போகிறேன். கோவக்காவை ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து பறித்த கோவக்காய், ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கோவக்காவை நான் கட் பண்ணிட்டேன். இனி குருமாவுக்கு தக்காளியும் வெங்காயத்தையும் கட் பண்ணிடலாம். காயெல்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சோன்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். தக்காளியை நல்லா கழுவிட்டு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். இந்த தக்காளியிலேருந்து கொஞ்சமாக தக்காளி தீயலுக்கு எடுப்பேன். தக்காளி கட் பண்ண பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு அதையும் பொடியாக கட் பண்ணிட்டேன். குருமாவுக்கு 2-3 சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2-3 சின்ன வெங்காயம் கூட சேர்க்கும்போது குருமா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குருமாவுக்கு தக்காளியும் வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு பிளேட்டில் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன் தீயலுக்காக. குருமாவுக்கு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியிலேருந்து கொஞ்சம் தக்காளி எடுத்து தீயலுக்கு வச்சுருக்கேன். இந்த ஒரு கத்திரிக்காய் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் இருந்து தீயல் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி எடுத்தேன். உள்ள புழு இல்லை, ஆனால் அங்கங்கேயே லேசாக கருப்பாக இருந்து கருப்படித்த பகுதியை வேஸ்ட்டில் கட் பண்ணி போட்டுட்டு மீதியை தீயலுக்காக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி இதை சமையல் பண்ணிடலாம். ஒரு அடுப்பில் குருமா பண்ணுறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் கோவக்காய் வதக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நடு அடுப்பில் சோறு வெந்துட்டுருக்கு. இப்போ 2 பாத்திரத்துலேயும் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு குருமா பண்ணுறதுக்கு ஹோல் கரம் மசாலா எடுத்துருக்கேன். இதை எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இன்னொரு அடுப்பில் எண்ணெய் சூடாயிட்டு அதில் கோவக்காவை தண்ணியிலேருந்து எடுத்து போட்டுருக்கேன். கோவக்காய் கழுவின தண்ணியை தூர விட மாட்டேன், செடிக்கு முட்டில் விட்டுருவேன். கோவக்காய் முளைச்சி வந்தால் வரட்டும். கரம் மசாலா பொரிஞ்ச உடனே கட் பண்ண வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஹை ஃப்ளேமில் வச்சது ஞாபகம் இல்லாமல் யாரோ கூப்பிட்டாங்கன்னு வெளியில் போயிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு என்னோட பொண்ணு தான் வெங்காயம் நல்லா கருகின ஸ்மெல் வருதுன்னு சொல்லி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சோறு வெந்துட்டு இதை இனி வடிச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ண தக்காளியை சேர்த்துருக்கேன். தக்காளியும் வதங்கிட்டு இருக்கட்டும். நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுட்டேன். இனி தீயல் பண்ணுறதுக்காக ஒரு மண்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடாகட்டும். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே மண் சட்டி சூடாயிட்டு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அப்பப்போ கோவக்காயும் கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்போ எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இது பொரிஞ்சு வந்தோடனே கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் கசகசா, 3/4 ஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்து இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் குருமாக்காக. இந்த குருமா பரோட்டா, சப்பாத்தி, இடியப்பம், ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆப்பம்தான் பண்ண போகிறேன். வெங்காயம் வதங்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துருக்கேன். இதையும் லேசாக அந்த எண்ணெயோட வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினா போதும். குருமாவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இனி இதில் மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு வத்தல் மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன். இதை அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம், பச்சை வாசனை போகிறது வரைக்கும். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த அரைப்பை சேர்த்துடலாம்.
தேவையான அளவு தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் விட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே கத்திரிக்காய் தீயலுக்கு கத்திரிக்காய் லேசாக வதங்கிட்டு இனி தேவையான அளவு புளியும் உப்பும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் விட்டுருக்கேன். மூடி போட்டு மூடிட்டேன். காயெல்லாம் வேகட்டும். கோவக்காயும் ஒரு 3/4 அளவு வதங்கிட்டு தக்காளி குருமாவுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் கூட உப்பு போட்டிருக்கேன். நல்ல கொதி வந்துட்டு கடைசியாக 3/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன். மல்லி இலை இருந்தால் மல்லி இலையும் போடலாம். என்கிட்ட இல்லை, நான் அதனால் போடலை. இப்போ தக்காளி குருமா ரெடி ஆகிட்டு நான் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இனி தீயலுக்கு அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் 4-5 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் தேங்காய் திருவல், 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். கோவக்காய்க்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் தேவையான அளவு வத்தல் மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கத்திரிக்காய் தீயலுக்கு கத்திரிக்காய் நல்லா கொதி வந்துட்டு இப்போ வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இனி அரைச்சி வச்சு அரைப்பை சேர்த்துடலாம். அரைப்பு சேர்த்த பிறகு இந்த தீயலுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்ல கொதி வரட்டும். உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துடலாம். கோவக்காய் ரெடி ஆகிட்டு நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ ஆப்பம் சுடுறதுக்காக சட்டி வச்சுட்டேன். இங்கே தீயல் நல்லா கொதிச்சுட்டு நான் உப்பு குறைவாக இருந்ததால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். தீயல் வந்து ரெடி ஆகிட்டு இனி ஆப்பத்தை சுட்டுடலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்காக மட்டும்தான் இப்போ ஆப்பம் சுட்டுருக்கேன். காலையில் உள்ள வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு இனி மீன் மட்டும் வாங்கினேன்னா மத்தியானம் மீன் கறி வைப்பேன். இப்போ நான் என்னென்ன சமையல் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். சோறு, கத்திரிக்காய் தீயல், கோவக்காய் பொரியல், ஏற்கனவே செய்த ரசம், தக்காளி குருமா, ஆப்பமும் சுட்டு வச்சுருக்கேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.